Hi 10th standard students, இன்னைக்கு நம்ம யூனிட் 2 பார்க்க போகிறோம் ஜாகிரஃபியில். அது லெசனோட டாபிக் climate, natural vegetation of India. What is the climate prevails in India? Due to that, what type of natural vegetation, that is forests, are located in India. ஓகேவா? இப்போ what do you mean by climate or weather அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர், ஒரு இடத்துல நிலவக்கூடிய காலநிலை. ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் given point of time or a very short period or short period, ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ மூணு நாளைக்கோ தான் short period, that is called as a weather. So இப்போ what do you mean by weather சொன்னா என்ன சொல்லணும்? State of atmosphere given point of time in a short period is called weather. ஓகேவா? The same weather in a long period, that is seasonal weather events in long period is called climate. ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வெதர் ரிப்போர்ட் தான் சொல்லுவாங்க, கிளைமேட் ரிப்போர்ட் சொல்ல மாட்டாங்க. சரி, அந்த கண்டினியூஸ் வெதர் எல்லாத்தையும் சேர்த்தா தான் அதுக்கு பேர் கிளைமேட் அப்படின்னு பேர். ஓகேவா? இது ஒரு டிபி கொஸ்டின்ஸில் இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட். வி ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ். வெரி ஷார்ட் பீரியட் ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர்னா வெதர், வெரி லாங் பீரியட் வெதர் கண்டிஷன் இஸ் கிளைமேட். ஓகேவா? ரொம்ப நாளாக ஒரு இடத்துல என்ன வெதர் இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் எ கிளைமேட். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் இஸ் எ கிளைமேட். சம்மர் வந்து எப்படி இருக்கும்? அது அந்த இடத்துல அந்த சம்மரில் வி நீட் மோர் வாட்டர், யூஸ் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். வேறு வின்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிளைமேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஈக்குவபிள் கிளைமேட். What do you mean by equable climate? Neither too hot nor too cold. அதாவது ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. ஸோ ஒரு ரெண்டும் கலந்த ஒரு ஈக்குவபிள் கிளைமேட் தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெதரோ கிளைமேட்டோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட்? இந்த கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். லேட்டிடியூட், அதாவது நம்மளோட கண்ட்ரி எந்த லேட்டிடியூடில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அதை பொறுத்து நம்மளுக்கு கிளைமேட் கிடைக்கும். அதே மாதிரி ஆல்டிடியூட், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது சீலேருந்து, அதே மாதிரிக்கா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சீலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அண்ட் வாட் டைப் ஆஃப் மான்சூன் விண்ட்ஸ் ப்ரெவெயில் இன் யுவர் கண்ட்ரி, வாட் ஆர் த வேரியஸ் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், அண்ட் வாட் யூ மீன் பை ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இதெல்லாம் தான் இந்த வெதரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். லேட்டிடியூட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவில் வந்து இந்த அலகாபாத் வழியாக போகுது. ஸோ இது நார்த் ஆஃப் டிராஃபிக் ஆஃப் கேன்சர், இது சவுத் ஆஃப் டிராஃபிக் ஆஃப் கேன்சர். இந்த சவுத் வந்து மோஸ்ட்லி ஈக்குவபிள் கிளைமேட்டாக இருக்கும், வேற நார்த்தில் வந்து கோல்டோ சம்மரோ வின்டரோ இல்லை ஒரு ஹாட்டோ ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதுதான் இதோட சுச்சுவேஷன். தட் இஸ் கிவன் இன் திஸ் நோட்ஸ். தட் இஸ் 8 degree 4 inches நார்த் டு 37 degree 6 inches நார்த். தட் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நம்ம நாட்டில் பாஸ் ஆகுது. சவுத் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஹை டெம்பரேச்சர் இருக்கும், நோ சிவியர் கோல்டு இருக்கும். வேற நார்த் வந்து ஹை டெம்பரேச்சர் அஸ் வெல் அஸ் ஹை கோல்டு இருக்கும். ஆல்டிடியூட்னா ஹைட், உன்னோட கண்ட்ரியோட ஹைட்டு சீலேருந்து ஹைட் ரைஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். நம்ம என்ன நினைப்போம், அங்கே டாப்பில் மேலே போக போக நம்மளுக்கு வெயில் அதிகமாக இருக்குமோ? இல்லை. தட் இஸ் 100 மீட்டர் நீங்கள் ரைஸ் ஆகி போக போக 6.5 degree Celsius டெம்பரேச்சர் வில் பி ரெடியூஸ். இட் இஸ் கால்ட் அஸ் எ நார்மல் லாப்ஸ் ரேட். அதனால தான் மவுண்டன்ஸ்லாம் கூலராக இருக்குது. வி ஆர் டெவலப்பிங் அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் த மவுண்டன்ஸ். ஓகே, ஒய் மவுண்டன்ஸ் ஆர் கூலர் தென் ஈக்குவபிள் லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 மீட்டர் ரைசஸ் 6.5 degree Celsius ரெடியூசஸ். திஸ் இஸ் நார்மல் லாப்ஸ் ரேட். இது ஒன்று கேட்பாங்க. அண்ட் டேக் டவுன் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. இப்போ பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் இருக்குது. ஸோ இந்த பெனின்சுலார் இந்தியா நியர் திஸ் சீஸ் அண்ட் ஓஷன் இருக்கிறதுனால இங்கே ஈக்குவபிள் கிளைமேட். வெதர் த நார்த் இந்தியா அவே ஃப்ரம் திஸ் சி அண்டு பே ஆஃப் பெங்கால் அண்ட் அதர் திங்ஸ் இருக்கிறதுனால இங்கே டூ ஹாட் இருக்கும், டூ கோல்டு இருக்கும். அதே மாதிரிக்கா மான்சூன் விண்ட்ஸ். வாட் ஆர் த மான்சூன் விண்ட்ஸ் ப்ரிவேல் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த மான்சூன் விண்டு பொழுது கிளைமேட் இஸ் சேஞ்சிங். வேற ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம். இது வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த இடத்துல ஒரு ஆரோவலி ரேஞ்ச் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படியே பாஸ் ஆகி போகும்பொழுது இந்த ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்க ஆரோவலி ரேஞ்ச் வந்து விண்டை வந்து இந்த சைடு பாஸ் ஆகாமல் இங்கிட்டே ரெஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ரும். தட்ஸ் வை வி கேன் ஹாவ் த தார் டெசர்ட் ஹியர். அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மவுண்டனும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட்டை ப்ரிவைல் பண்ணுது. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்பர் மோஸ்ட் இதில் வந்து சில கரண்ட்னா விண்ட் ஃபார்ம் ஆகும். அதோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பொழுது தான் ஸ்ட்ரீம்ஸாக உருவாகி காற்று ஆகிறனால தான் நம்மளுக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் கிடைக்குது. அது நேரோ ஜோனில் ஈஸியாக பாஸ் ஆகும். ஃபாஸ்ட் மூவிங் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஜோன் வந்து நேரோவாக இருக்குது நேரத்தில். ஸோ இது வரைக்கும் இந்த ஃபேக்டர்ஸ் படிங்க. ரிமைனிங் டுமாரோ கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.